எல்லோருக்கும் வணக்கங்க. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சனி பயிற்சி பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இது பொதுவான பலன் தான். எல்லாருடைய தசபுத்திகள் பொறுத்து பலன்கள் சிறிது மாறுபடுங்க. எல்லாருக்கும் தெரிந்தது தான். வாக்கிய பஞ்சாங்கப்படி டிசம்பர் மாதம் மாறிய சனி பயிற்சி பலன்கள் இதுவரை உங்களுக்கு 8ஆம் இடத்தில் இருந்த சனி பகவான் பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். வாருங்கள் பதிவிற்குள் போகலாம். அதற்கு முன்னால் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். உடனுக்குடன் பதிவினை பெறலாம். மிதுனராசி அன்பர்களுக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்திலிருந்து சனி பகவான் சுப அசுப பலன்களை எப்படி வழங்குகிறார் என்று பார்க்க போகிறோம். சனி தன்னுடைய 3ஆம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதனால் எதிலும் சோர்வின்றி சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். உங்கள் செயல்பாடுகளிலும் சுறுசுறுப்பை காட்டுவீர்கள். சனி பகவானின் 3ஆம் பார்வை உங்களுடைய சுப செலவுகளை இனிதே நடத்தி வைப்பார். உடல் ஆரோக்கியம் என்று எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த சின்ன சின்ன இன்னல்கள் கூட படிப்படியாக குறைந்து உற்சாகம் பிறக்க ஆரம்பிக்க போகிறது. யாருக்காவது திருமணத்தில் மறுமணத்திற்கு ஏற்பாடு செய்வதில் தடை இருந்து வந்த இதெல்லாம் இப்பொழுது நீங்கி உங்களுக்கு திருமணம் நடைபெறும். தந்தை வழியில் உறவினர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்க மூலமாக அவங்களுக்கு ஹெல்ப், அதாவது ஆதாயம்லாம் கிடைக்கப்பெறும். உங்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களின் சேர்க்கை கிடைக்கும். உங்களுக்கு சனி பகவான் 9ஆம் இடத்திலிருந்து 3ஆம் பார்வையாக 12ஆம் இடத்தை பார்ப்பதனால் நீங்கள் தர்ம காரியங்களுக்கு உண்டான உதவிகளை செய்வீர்கள். சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையாக சிம்ம ராசியான முயற்சி ஸ்தானத்தை பார்ப்பதனால் உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படின்னு உங்களுக்கு புரிய வரும். சனி பகவானுக்கு 3, 7, 10 பார்வைகள் உண்டு என்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இந்த காலகட்டத்தில் என்னென்னா ஏற்றுமதி இறக்குமதி எல்லாம் செஞ்சிட்ருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் முன்னேற்றம் கிடைக்குங்க. முன்னேற்றமான வாய்ப்புகள்லாம் கைகூடி வரப்போகுது. மிதுன ராசி அன்பர்கள் உடன் பிறந்தவர்களிடம் அவங்கக்கிட்ட சூழ்நிலையை பொறுத்து அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். புதிய தொழில் நுட்பம் சார்ந்த கருவிகளின் மீதான ஆர்வம் உங்களுக்கு அதிகமாகும். வீடு மற்றும் வாகனங்களை மாற்றி அமைப்பதற்காக இருந்தீங்கன்னா அந்த வாய்ப்புகள் கைகூடி வருங்க. கடினமான வேலை, அதாவது கஷ்டமான வேலை இருந்தால் கூட நீங்கள் சாதாரணமாக செஞ்சு முடிச்சிடுவீங்க. மனதில் புது விதமான தன்னம்பிக்கையும் தைரியமும் ஏற்படுத்துங்க. இந்த 7ஆம் பார்வை தன்னம்பிக்கையும் தைரியமும் இருக்குன்னு எதுலேயும் விழிப்புணர்வு இல்லாமல் செயல்படக்கூடாது. சற்று விழிப்புணர்வோடு தான் செயல்பட வேண்டுங்க. சனி பகவானுடைய 10ஆம் பார்வை விருச்சிக ராசி, அதாவது உங்களுக்கு ரணரோகஸ்தானத்தை பார்க்குதுங்க. அதனால் என்ன பண்ணணும்னா, பழைய கடன் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு இல்லையா உங்களுக்கு, அதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிட்டே வந்துடும். நெருக்கமானவர்களிடம் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து செல்வதன் மூலம்தாங்க உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். வெளியூர் பயணங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறைய போகிறது. இது வரைக்கும் கடன்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இல்லாமல் இருந்தது இல்லையா, அதெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடும். நெருக்கமானவர்களை பற்றியும் உங்களுக்கு எல்லாம் புரிதல் தான் தெரிய வருங்க. யார் யார் எப்படி என்ன அப்படின்றதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும். விலை உயர்ந்த ஆபரணம்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கவனமாக இந்த டைமில் பார்த்துக்கணும். அதே போல் யாரோடையும் போட்டி போடுறது அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வச்சுருக்கக்கூடாது. சனி பகவான் 9ஆம் பாவத்தில் அமர்ந்திருக்கிறதுனால என்ன பண்ணுறேன்னா, நீங்கள் எதை செஞ்சாலும் தடையாக இருந்தது இல்லையா, அதெல்லாம் நீங்கள் பெறுவீங்க. அப்புறம் உறவினர்களெல்லாம் கருத்து வேறுபாடு இருந்திருக்கும். இப்போ அதெல்லாம் குறைஞ்சி உங்களுக்கு ஒற்றுமையாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை உண்டாகும். ஆன்மீக பணியெல்லாம் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்குங்க. அதே போல் புனித தலங்களுக்கெல்லாம் இந்த டைமில் நீங்கள் போயிட்டு வரலாம், கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வரலாம் வழிபடுறதுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறது கூட கைகூடி வருங்க இந்த காலகட்டத்தில். உங்களுடைய வாழ்க்கை துணை இருக்காங்க இல்லையா, அதாவது கணவன்னா மனைவி, மனைவினா கணவனா, உங்கள் 2 பேர்த்துக்குள்ளேயும் அன்னோன்யம் இருக்கும், ஒத்துழைப்பும் கிடைக்கும். பொருளாதாரம்னு எடுத்துட்டிங்கன்னா என்னென்னா, பொருளாதார தொடர்பான நெருக்கடியெல்லாம் படிப்படியாக குறைஞ்சிட்டே வரும்.
தடைப்பட்டிருந்த தன வரவுகள்லாம் கிடைக்க பெறுவீங்க. விலகி இருந்த நட்புகள் வந்து உங்களை வந்து தேடி வந்து விரும்பி பாராட்டுவாங்க. சிலருக்கு பொன்பொருள் சேர்க்கை கூட ஏற்படும். பத்திரம்லாம் சார்ந்த செயல்பாடுகளில் வந்து கவனமாக இருக்கணுங்க. அதாவது யாருக்கும் ஜாமீன்லாம் போடாதீங்க. சேமிப்பை வந்து அதிகரித்து கொள்வதற்கான எண்ணங்கள் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த டைமில் சேவ் பண்ணி வச்சுக்கலாம் மணியை அப்படின்னு சொல்லிட்டு. உத்தியோகத்தில் இருக்காங்க இல்லையா, அதாவது வேலையில் அவங்க உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் இருந்து வந்து கஷ்டம்லாம் நீங்கி வந்து விலகி போயிடுங்க. அப்படியே வந்து குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். அதே போல் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அலைச்சல் இருக்கோ அந்தளவுக்கு ஆதாயம் கிடைக்குங்க. எதிர்பார்த்து வந்துட்டுருக்கீங்க இல்லையா, நீங்கள் புதிய வாய்ப்பு கிடைக்குமான்னு அது கிடைக்க பெறுவீங்க. இப்போ உங்களோட வந்து வேலை செய்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய ஒத்துழைப்பெல்லாம் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்துங்க. ஆனால் ஒன்றுங்க, பிடிவாத குணம் இதெல்லாம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும். மற்றவர்கள் மேலே வந்து ஏதாவது கருத்துக்கள் எல்லாம் தவறாக கூறக்கூடாது. அதே போல் எந்த கருத்துமே அவங்கக்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது நல்லதுங்க. தொழில் செய்கிறாங்க இல்லையா, வியாபாரத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது வரைக்கும் முடங்கி இருந்ததெல்லாம் கூட வந்து படிப்படியாக முன்னேற்றமாக அடைஞ்சிடுங்க. தொழில் நிமித்தமான செயல்பாடுகளில் வந்து வளர்ச்சி அடையிறதுக்கு உண்டான செயல்லாம் செய்யறதுக்கு உண்டான சூழல்லாம் ஏற்படும் உங்களுக்கு. இது வரைக்கும் மறைமுகமாக சில எதிர்ப்புகள்லாம் இருந்து வந்தது இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வெற்றி கொண்டு முன்னேறி சென்றுடுவீங்க. எந்த ஒப்பந்தம் போடுற மாதிரி இருந்தால் கூட அதில் வந்து கவனமாக வந்து படித்து பார்த்துட்டு போடணுங்க. அதே போல் வந்து என்னென்னா கூட்டாளிகளோட ஒத்துழைப்பு வந்து மேம்படும் உங்களுக்கு. எதுலேயுமே கவனமாக இருக்கணும். எந்த வந்து பத்திரமோ எதுலேயும் சைன் பண்ணுறதா இருந்தாலும் பார்த்து வந்து பணிவாக நடந்துக்கோங்க. குடும்பம்னு எடுத்துட்டிங்கன்னா குடும்பத்திலேருந்து வந்த சிக்கல் அதெல்லாம் வந்து குழப்பங்கள் அதெல்லாம் நீங்கிடும். தேவைகளை அறிந்து உங்களுடைய வந்து எல்லாத்தையும் நிறைவேற்றி வைப்பீங்க. குழந்தைகளின் உடல்நலம் சார்ந்த செயல்பாடுகளை வந்து கவனத்தோடு இருக்கணுங்க. நீங்கள் தந்தை வழி உறவினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறைய ஆரம்பிக்கும். மிதுன ராசி பெண்கள்லாம் இது வரைக்கும் கவலையாக இருந்தவங்களாம் வந்து நீங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. ஏன்னா குடும்பத்துலேயே உங்களுக்கு கவலையெல்லாம் குறைய போகுது இல்லையா, அப்புறம் மகிழ்ச்சி தானே உங்களுக்கு. அதே போல் உங்கள் சேமிப்பை வந்து அதிகப்படுத்திக்குவீங்க. எப்படி அதிகப்படுத்துறது அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருப்பீங்க. பேசும்போதெல்லாம் நிதானமாக பேசணுங்க. நிதானமாக கனிவாக பேசணும். பேச்சுக்கள் நிதானமாக கவனமும் கண்டிப்பாக வேணுங்க. ஆடம்பர பொருட்கள் மேலே வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில். சில விரயங்கள் ஏற்பட தான் செய்யும். கவனமாக பார்த்துக்கோங்க. ஷார்ட்டாக என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பேச்சுக்களில் வந்து தெளிவு, செயல்பாடுகளில் கவனம், இதெல்லாம் தடைப்பட்டிருக்கிறதெல்லாம் நீங்கி எல்லாம் வந்து செயல்பாடுகள்லாம் நல்லா நடக்கும். அதே போல் தொழில் சார்ந்த நெருக்கடியெல்லாம் குறை போகிறது. கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சிறு தொழில் சார்ந்த செயல்பாடுகள்லாம் இருக்கு இல்லையா, அதில் எல்லாம் கவனமாக இருக்கணும். வித்தியாசமான சிந்தனை இதெல்லாம் ஏற்படுங்க. உங்களுக்கு அனுபவம்லாம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் எதிர்பார்த்த சில உதவியெல்லாம் கிடைக்கலையே அப்படின்னு வந்து மனசை விட்டுறக்கூடாது. தாமதமாக கண்டிப்பாக கிடைக்க பெறுவீங்க. எப்பொழுதுமே இறை வழிபாடு தானேங்க நம்மளை நல்வழிப்படுத்தும். அதனால் உங்களுக்கு தடையெல்லாம் விலகணும் இல்லையா, அதனால் விநாயகரை வந்து நீங்கள் வழிபட்டுட்டே வரணுங்க. சனிக்கிழமையில் வழிபடுங்க. அதே போல் உங்களுக்கு வந்து பெருமாள் வந்து புதன்கிழமை வழிபட்டிங்கன்னா உங்களுடைய பண வரவு இதெல்லாம் தாராளமாக வந்து எதுலேயுமே தடை இருக்காது. தெளிவான பண வரவு இதெல்லாம் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.